நடிகர் விஜயோட மாநாடு 20ஆம் தேதி தொடங்குது. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகமும் தொடரும். அது பொன்னியின் செல்வனைப் போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். 22ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு போகிறாரு. வந்து எந்த வியூகத்தையும் தமிழ்நாட்டில் வகுக்க முடியாது. அவங்களால வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிப்பதே தடுமாறுறாங்க. அவங்க வந்து என்னத்தை தேர்தல் களத்தில் சாதிக்கப் போகிறார்கள். எனவே அவர் எத்தனை முறை வந்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை. முதல்வரோட தொகுதியில் வந்து போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. நாங்கள் வந்து போலி வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அசல் வாக்காளர்கள் அசலாக வாக்களித்தால் அதுவே போதும். எங்களுக்கு போலி வாக்குகள் தேவையில்லை. அறைக்கு ஏன் பூட்டு போடுறீங்க? நீங்கள் உத்தமர்னு சொல்லிக்கிறீங்க. ED ரைடு பண்ணும்போது 12 ஏன் ஐபிஎஸ் அறைக்கு பூட்டு போடுறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. சார், அறைக்கு பூட்டு போட்டால் பூட்டை வந்து அந்த டயத்தில் சாவி அவங்க வெளியில் இந்த இடத்துக்கு ரைடு வரப்போகிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு அந்த அறையினுடைய சாவி அவருடைய துணைவியாரிடத்துலையோ வேறு யாரிடத்துலையோ இருக்கோ, அதுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க. வந்து அழைத்து வந்து துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு ஒரு சீலை வச்சுட்டு துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் உடைக்கணும்? என்ன எங்கே இவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல. அதாவது இது வந்து இப்பொழுது மிரட்டல் படத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கு ஐபிஎவர்களுடைய வீட்டிலே நடந்த ரைடை போல தொடர்ந்து எத்தனை ED ரைடுகள் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் அஞ்சாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கள் தேர்தல் பணிகளை சிறப்பாக துவக்கிவிட்டோம் என்பது இன்றைக்கு இந்தியா அறிந்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை மிகச் சிறப்பாக அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். களப்பணிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் முடியாது. அந்த அளவுக்கு உறுப்பினர்களையே வாக்காளர்களையே உறுப்பினர்களாக சேர்த்து இன்றைக்கு தேர்தல் பணியை சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இருக்கிறது.